Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம அட்டகாசமான காரசாரமான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணி வெச்சுக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு அது சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறது அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்க போறோம் இப்போ. இது கூட 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாயை விட காஞ்ச மிளகாய் சேர்க்கிறது தான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறது அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் ஒட்டுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் மிளகாத்தூள் நம்ம சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். உருளைக்கிழங்கு நமக்கு வேகணும். இப்படி கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடியாக இருக்குது. சப்பாத்திக்கு நல்லாவே இருக்கும். சூப்பராக சாதத்துக்கும் நம்ம சாப்பிட முடியும். சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரமிளகா பெப்பர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.